அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். பாடினான் பாரதி. அடுத்து நடந்தது என்ன? பாரதியின் அக்கினி குஞ்சு பாட வருகின்றார் பெண் கவிஞர். லோகு உலகம்மாளின் கவிதை நேரம் இது. கல்லூரியில் பணி என்றாலும் கவிதையில் ஈடுபாடு உண்டு இவருக்கு. உங்கள் காதுகளை கொஞ்சம் கூர்தீட்டிக் கொள்ளுங்கள். லோகு உலகம்மாள் பாட வருகின்றார் பாரதியின் அக்கினி குஞ்சு. தொடுவானம் கலை இலக்கிய பேரவை நடத்தும் மகாகவி பாரதியாரின் 140வது பிறந்தநாள் விழாவை இனிதாக சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கும் நமது தலைவர், செயலர் மற்றும் அவையோர் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்துடன் அக்கினி குஞ்சொன்று கண்டேங்கிற அந்த அக்கினி குஞ்சுங்கிற தலைப்பை எடுத்து நான் ஒரு கவிதையை உங்கள் முன்னாடி வாசிக்க இருக்கிறேன். அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழை, வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வெந்து தணிந்தது காடு தழை, வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அக்கினி குஞ்சு. அடிமை தலையில் அல்லலுற்ற மக்களுக்கு ஆதரவாய் வந்ததோர் அக்கினி குஞ்சு. இடியென முழக்கமிட்டு ஈன ஆங்கிலேயரை பதைபதைக்க செய்ததோர் அக்கினி குஞ்சு. உள்ள உறுதியின்றி உற்சாகம் எதுவுமின்றி சோம்பியிருந்த மக்களை தட்டி எழுப்பியது அந்த அக்கினி குஞ்சு. சாதிமத பேதமின்றி சமத்துவ சமுதாயத்திற்கு அரைக்கூவல் விடுத்தது அந்த அக்கினி குஞ்சு. பெண்ணுரிமைக்காக பெருங்குரல் கொடுத்து பெண்ணை கண்ணாக போற்றியது அந்த அக்கினி குஞ்சு. தமிழரும் தலை திணிது ஓங்கி தரணிக்கு வழிகாட்ட வேண்டுமென விரும்பியது அந்த அக்கினி குஞ்சு. தீமைகள் கண்டு அஞ்சாது தினம் தினம் துணிந்து நிற்க வேண்டுமென துணிச்சல் ஊட்டியது அந்த அக்கினி குஞ்சு. தமிழ் அன்னையின் தவ புதல்வனாய் தரணி உள்ளளவும் நிலைத்து நிற்கும் அந்த பாரதி எனும் அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சு. அதில் புதிய ஆத்திச்சூடி. தேசிய கவிஞர் பாரதிக்காக. பாட்டுக்கொரு புலவன் பைந்தமிழர் தேர்ப்பாகன், புதுமை கவிஞன் புவிக்கெல்லாம் கவிஞன். அஞ்சா நெஞ்சன் எதற்கும் கலங்கான், துஞ்சாதென்றும் தொண்டாற்றிடுவான். எதுகைக்கும் மோனைக்கும் பாடாமல் இனமான எழுச்சிக்கும் பாட்டு புனைந்த கற்பனை ஊற்று. எவ்வளவோ புதுமைகள் பல சொல்லி மாந்தர்க்கு எத்தனையோ நற்சிந்தனைகள் தந்த சிங்கம். சாக்கடை நாற்ற சமுதாயத்தில் பூக்கடை நறுமணம் வீசச் செய்தவன். மூடப்பழக்கமும் முட்டாள்களின் கருத்தினை வேட்டையாடி மாய்த்த மாவீரன். கொடுமைகளை எதிர்க்குங்கால் பாரதியின் பாடல் கோடை இடிபோல் அதிரடியாய் முழங்கும். உழைப்பாளி உயர்வுக்கு குரல் கொடுத்தான், உத்தமர்கள் வாழ்வதற்கும் கவி படைத்தான். செந்தீயாய் புறப்பட்டு புதுமை கண்டார், செம்மை வழிகண்டு புறப்பட்டு சென்றார். சிந்தைகளில் புரட்சி போ செழிக்கச் செய்தார். சிங்கத் தமிழேறு செழுங்கவிதை பாரதி வேந்தன். முட்டுகின்ற மூடத்தனம் முனை மழுங்கி போவதற்குள் முகில் கிழித்து வெளிவந்த ஞான ஜோதி. தீட்டாத வாளுக்கு கூர்மை ஏது, திகட்டாத தேனும் பாரில் ஏது. பாட்டாலே தமிழனுக்கு பாட்டை தந்த பாரதியார் பாட்டுக்குத்தான் ஈடு இணை ஏது. பாரதியின் பாடல்கள் பல உண்டு. அதில் பாப்பாவிற்கு பாடிய புதிய ஆத்திச்சூடி பெருமையின் குன்று. புதிய ஆத்திச்சூடி 109 வரிகள் அல்ல, 109 உளிகள். என்னை கவர்ந்த உளிகளின் சில வரிகள். ரவுத்திரம் பழகு, நேர்பட பேசு, சீர்வோர் சீரு, கொடுமையை எதிர்த்து நில், அச்சம் தவிர். சொல்லும் போதே மயிர்கால்கள் சிலிர்க்கின்றன. அச்சம் தவிர்த்தாலே மற்றவை சரியாகும். அதில் சில வரிகள் கூறலாம். பயமே மனித குலத்தின் முதல் எதிரி. தன் வாழ்க்கையில் கண்ட ஒரு நிலை காட்சி. தன்னிலை மறந்து பாரதியின் மெட்டுவில் சிந்துவில் அமைந்த புதிய ஆத்திச்சூடி பாடல். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்து விட்டாள். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைபதைப்பார். துப்பாக்கி கொண்டு வருவான், வெகு தூரத்தில் வரக்கொண்டு வீட்டில் ஒளிப்பார். அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடை கண்டு பயந்தெழுந்து நிற்பார். எப்போதும் கைகட்டுவார், இவர் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. ஐய பேரிகை கொட்டச் சொல்லி பயமெனும் பெய்தனை அடித்தோம். வீரமுள்ளவனும் துணிச்சல் உள்ளவனும்
வீர்கொண்டு எழுந்து எதையும் சாதிக்கிறான். அச்சம் உன்னை கண்டதும் ஓடி மறைய வேண்டி விடுதலை கவி பாரதி பாப்பாவிற்கு பாடியது புதிய ஆத்திச்சூடி 20ஆம் நூற்றாண்டில் எளிய முறையில் இனிய தமிழில். அஞ்சுகின்ற போக்குகளை வெல்லுவதற்கு அருமருந்து பாரதியின் பாட்டுக்குவியலாகும். உண்மைகளை உணரும் வண்ணம் செய்தான் அந்த உணர்ச்சிமிகு மகாகாவிக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்க வேண்டும் அனைவரும். தலைமுறை தாண்டி நூற்றாண்டு அல்ல 1000 ஆண்டு 1,00,000 ஆண்டு அவருடைய கவி பாடிக்கொண்டே இருக்கும் என்பதை நான் இங்கு மிக தாழ்மையுடன் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.